அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவரின் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கிறார். தன் ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவருடைய குழந்தைகள்தான். ஆனால் ஆதாம் ஏவாள் தவறினால் நாம் தீயவனுடைய ஆட்சிக்குள் புகுக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனவேதனையில்தான் இறைவன் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி அன்று இஸ்ரேல் மக்களை அடிமையின் கோலத்திலிருந்து மீட்டது போல நம் அனைவரையும் பாவத்தின் அடிமை தளத்திலிருந்து மீட்டு அவருடைய அன்பின் பிள்ளையாக வாழ நம் அனைவரையும் தன் மகனின் மரணத்தின் வழியாக இறைவன் திருவுளம் கொண்டார். இன்று இயேசு அதையே தான் அழகாக சொல்லுகிறார். யார் என் தாய், என் சகோதர சகோதரிகள்? விண்ணகத்திலுள்ள என் தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்று சொல்லுகிறார். தந்தையினுடைய திருவுள்ளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியது போல, அன்னை மரியாள் நிறைவேற்றியது போல நாமும் இந்த மண்ணுலகில் இறை திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பிற்காக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே நிர்மலம் கணிதம் அடியார்களாக எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்காகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை திருவாக்குகள் 14 முதல் 15 மற்றும் 18 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைக்கிறார். ஏனெனில்
அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 85 பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டீர். சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதுவும் தாயும் சகோதரர்களும் மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரை என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே என்றார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உறவுகள், இந்த வார்த்தை உயிரோட்டம் உள்ளது. உறவுகள் வாழ்வு தரக்கூடியது. உறவுகள் ஆபத்தில் கை தூக்கி பிடிக்கக்கூடியது. உறவுகள் மகிழ்ச்சியில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியது. இப்படி இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் உறவுகள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற பொழுது தனிமரமாகத்தான் நிற்க முடியும். எப்பொழுது ஒரு மனிதன் உறவுகள் இல்லாமல் தனிமையில் தள்ளப்படுகின்றானோ அவன் ஒருவேளை உறவுகளோடு இணைந்து செயல்படாதவனாக இருக்கக்கூடும், அல்லது உறவுகள் அவனை பயன்படுத்தி தனிமரமாக தள்ளி வைத்திருக்கும்.
ஆக இந்த மண்ணுலகில் உறவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அனுபவங்கள் நிறைய கிடைத்திருக்கிறது என்பதை நம்மால் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவை நோக்கி உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இறைவனை விட்டு வெகு தொலைவில் இருப்பவர்கள் இறைவனுடைய உறவுகள் என்று சொல்லிவிட முடியாது. இறைவன் அவர்களை தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றான். நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மீட்க வந்தேன் என்று இயேசு அழகாக சொல்லுவார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உம் தாயும் சகோதரர்கள் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் இயேசுவிடம் சொல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் தன் சுயநலத்திற்காக இந்த உலக ஆசைகளின் மீது தங்கள் எண்ணங்களை திணித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இறைவனை விட்டு சற்று வெளியே துளையில் இருப்பார்கள். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தவள். ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகில் அவள் பிறந்தவள். சுவைக்கின் அன்னாள் இவர்கள் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய கவலை கண்ணீர் வேதனை இறைவன் அறிந்து கபிரியேல் தூதர் வழியாக அவர்களுக்கு மரியாளுடைய பிறப்பின் செய்தி கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு தாய். எல்லாவற்றையும் விட ஆதியிலேயே ஆதாம் ஏவாள் தவறு செய்கின்ற பொழுது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று தந்தை கடவுளால் அன்னை மரியாளுடைய பிறப்பின் செய்தியை முன்னறிவிக்கப்பட்டவள் இந்த தாய். இறைவாக்கினர் அழகாக சொல்லுவார், கண்ணி ஒருத்தி கருதாங்கி தன் மகனை பெற்றெடுப்பாள் என்று. அன்னை மரியாள் அன்றும் பேசப்பட்டவள். இவை எல்லாவற்றையும் தாண்டி இது எங்கடமாகும் நானோ கணவனை அறியேன் என்று சொன்னவளுக்கு உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொல்லுகின்ற பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டவள், அடிமையின் கோலம் பூண்டவள். கானா ஒரு திருமணத்தில் தன் மகனிடம் பரிந்து பேசி முதலாக இந்த மண்ணுலகிலே புதுமையை காணச் செய்தவள் அன்னை மரியாள். இப்படிப்பட்ட தாய் இயேசுவை விட்டு வெளியே நின்று கொண்டிருக்க முடியுமா? அழகாக மத்திய நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் இயேசு தம்மிடம் கூறியவரை பார்த்து, யார் என் தாய் என் சகோதர சகோதரிகள்? தன் சீடர்கள் பக்கம் கையை நீட்டினாலும் இறுதியாக இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. தன் சீடர் பக்கம் கை நீட்டினாரே, இயேசு கைது செய்யப்பட்ட உடனே அவர்கள் இருந்தார்களா? இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் இறைவார்த்தையை போதித்தார்களா? இயேசு உயிர்த்த பிறகு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சமாதானம் கூறுகின்ற பொழுது அவர்கள் போதித்தார்களா? எப்பொழுது ஆவியின் அபிஷேகம் பெற்றார்களோ அப்பொழுது அவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுள்ளத்தை அறிந்தவுடனே துன்பங்கள் நிறைந்த பாதையில் நடக்கப் போகிறோம் என்று தெரிந்து கூட விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றினார். இயேசு இதைத்தான் அழகாக சொல்லுகிறார். யார் வெளியே நின்று கொண்டிருப்பது? என் தாயா? என்னோடு இணைந்து உங்கள் மீட்புக்காக போராடி கொண்டிருக்கிறாள். அவள் எப்படி என்னை விட்டு வெளியே நின்று கொண்டிருக்க முடியும் என்று இயேசு அழகாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். விண்ணகத்தில் உள்ள தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும். உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். தனக்கு ஆபத்து வந்தாலும் உறவை வெட்டி விடவில்லை.
தனக்கு மகிழ்ச்சி வந்தாலும் உறவை விட்டு விட்டு தனியே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடவில்லை. எந்த சூழ்நிலையிலும் அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உறவின் பிணைப்பில் இணைத்து நின்றார்கள். நாமும் அப்படித்தான் இணைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளோடு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றோம் என்றால் நாம் விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்கின்றே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் இப்பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்த நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்பணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர்க்குரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் புகழ்கின்றோம். உம் திருமண் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா துறநிலையினராக இணைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கொண்டு திருமுகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கும் எழுதிய எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலன் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி